ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். ஸோ இப்போ நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸோட யூனிவர்ஸ் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்குன்னா இப்போ அதுக்காக தனியாக ஒரு மூவியை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஒரு அப்டேட் நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கு ஒரு மூவி வருதுன்னு சொல்லிட்டு. பட் எந்த ஒரு அஃபிஷியலான அப்டேட்டாகவும் சரி அண்ட் இதுக்கப்புறமா அது கண்டினியூ ஆகிற மாதிரி எதுவுமே பெருசாக எதுவும் நடக்கலை. பட் இப்போது ஒரு அஃபிஷியலான செம்ம பெரிய ஒரு அப்டேட்டும் தந்துட்டாங்க. அண்ட் வேறு எதுவும் கிடையாது, நம்ம WB ஸ்டூடியோஸ் வச்சே தான் என்டையர் ஒரு மூவியை போய் எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால தான் இது ரொம்பவே கன்ஃபார்ம்டாக இருக்குது. அண்ட் ஸ்டோரி ஒர்க்கெல்லாம் ரெடியும் பண்ணிட்டாங்களாம். ஸோ இவர் தான் நம்ம த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் டார்கேரியன் டைனஸ்டி, அதான் நம்ம அக்கௌண்ட் 1 டார்கேரியன். அண்ட் இவரை பேஸ் பண்ணி தான் என்டையர் மூவி இப்போது வரப்போகுது. அண்ட் யார் ப்ரோ இவர் எங்கேருந்து ப்ரோ வந்திருக்காருன்னு சொல்ல டவுட்டாக இருக்கலாம். ஆக்சுவலி அதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோர் கான்செப்ட் அதில் காமிக்க போகிறாங்க. இவர் எப்படி என்டையர் டார்கேரியன் டைனஸ்டி வந்து ரொம்ப இருந்தது, பட் அது வந்து பெருசாக எதுவும் இல்லை, அதை பேஸ் பண்ணி தான் என்டையர் இங்கே வந்து வெஸ்டோஸை வந்து கான்கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இனிஷியலாக ஒரு புகழும்போது நிறைய விஷயங்கள்லாம் பேசுவாங்க. அண்ட் அதில் ஒன் ஆஃப் த டேர்ம் தான் வந்து கான்கரர் ஆஃப் வெஸ்டோஸ்னே மென்ஷனும் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்டையர் இப்போ மூவி வரும். ஸோ எக்ஸாக்டாக பார்த்து நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கு ஒரு 300 இயர்ஸ்க்கு முன்னாடி, அண்ட் இதில் நம்ம ஹவுஸ் ஆஃப் த ட்ராகனில் வந்திருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் ஆக்சுவலி ரொம்ப ப்ரீக்வல். அதுக்கு முன்னாடி நடக்கிற கான்செப்ட் ஸ்டோரியை தான் நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி கேம் ஆஃப் த்ரோன்ஸை நீங்கள் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா டார்கேரியன்ஸ் வந்து டோட்டல் டவுன் ஆகிட்டாங்க. அவங்க ஒரு தப்பு பண்ணதுனால அவங்க டோட்டலி இப்போ இல்லாத மாதிரி வந்து மாறிட்டாங்க. ஸோ அது எப்படி மாறிடுறாங்க அதான் நம்ம ஹவுஸ் ஆஃப் த ட்ராகனில் பார்த்துட்ருக்கோம். இங்கே எப்படி உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஃபைட்லாம் நடக்குதுன்னு. அண்ட் அதுக்கு முன்னாடியே வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதனால தான் அவங்க என்டையர் வெஸ்டோஸே வந்து கான்கவர் பண்ணிட்டாங்க. டோட்டலாகவே 7 கிங்டம்ஸ் இருக்குது. அந்த என்டையர் 7 கிங்டம்ஸே வந்து எப்படி இவங்க கான்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் ஸ்டோரி நம்ம இப்போ இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ இந்த படத்தோட ரைட்டர் தான் நம்ம பியூ வில்மோன்னு சொல்லிட்டு. அண்ட் இவர் நம்ம ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸோட மூவியெல்லாம் இவர் தான் ரைட் பண்ணியிருந்தார். ஆண்டோரோட மூவி கூட இவர் தான் ரைட்டர். ஸோ அதனால இவர் மேலே கொஞ்சம் நல்லா தான் பண்ணுவார்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியல் கான்செப்ட் இருக்குது. அண்ட் இனிஷியல் ரிவ்யூ கூட பண்ணியிருக்காங்களாம், இல்லை ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது, சோர்ஸ் மெட்டீரியலுக்கு எக்ஸாக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் தான் இந்த மூவி எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு யார் டேரக்டர் யார் கேஸ்ட்டு அது எதுவுமே இன்னும் அனௌன்ஸ்மெண்ட்லாம் தரலை. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹென்ரி கேவல் தான் இந்த கேரக்டரை நடிக்கணும்னு சொல்லிட்டு ஹென்ரி கேவலோட ஃபேன்ஸ் ஃபுல்லாக இன்டர்நெட் ஃபுல்லாக அது ஒரு கிரேஸை வந்து உருவாக்கிட்டாங்க. என்ன பர்சனாக கேட்டாலும் நானும் அதுதான் சொல்லுவேன், அவர் பயங்கரமாக இருக்கார். ஆக்சுவலி நம்ம அவரை வந்து விச்சரில் பார்த்துருப்போம். அண்ட் அதே பிளாண்ட் ஹேர்னால அவர் வந்து இன்கேஸ் நம்ம டார்கேரியனோட கேரக்டராக வச்சா செம்மையாக இருக்கும் மெயின். அண்ட் பை த வே இது சீரிஸ் கான்செப்ட் கிடையாது, மூவி கான்செப்ட். ஸோ அதனால மூவியில் இவர் நச்சார்னா இன்னும் அந்த மூவிக்கு பயங்கரமான ஒரு இம்பேக்டும் ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ அதனால இப்போதைக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக செம்மையாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி சீசன் 8 வரைக்கும் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தவங்களுக்கே தெரியும், ஒரு எப்பிக்கான ஒரு சீரீஸை க்ரியேட் பண்ணிட்டாங்க. இவங்களே நினச்சா திருப்பி இந்த மாதிரி ஒரு சீரீஸை க்ரியேட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் மார்க் இருந்தது. அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கே நம்ம ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன்லாம் கொண்டு வந்தாங்க. என் பர்சனல் சஜஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. டோட்டலாக 2 சீசன் வந்திருக்கு, ரெண்டுமே செம்மையாக இருக்குது. அண்ட் அப்கமிங் சீசன் 3 அண்ட் சீசன் 4 உள்ள நம்ம ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன்லாம் ஸ்டோரி முடிஞ்சிடும். அண்ட் அதுக்குள்ளே இதுக்கு நடுவில் இன்னொரு ஸ்பின் ஆஃப் ஆன சீரீஸும் இப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்க, நம்ம நைட் ஆஃப் த 7 கிங்டம்ஸ் சீசன் 1 6 எபிசோடு. அதுவும் செம்மையாக இருந்தது. அது வெறும் ட்ராமா பேஸ் தான். அதில் நீங்கள் ஏதோ பெரிய பேட்டில் சீனாவோ இல்லை ட்ராகன்ஸோ பார்க்க போகும் அதெல்லாம் காமிக்கவும் மாட்டாங்க. பட் இருந்தாலும் அதோட யூனிக்கான ஒரு வெர்ஷனில் செம்மையாக இருந்தது. அந்த சின்ன பையனோட ஒரு நைட்டோட ஸ்டோரி தான் வந்து அது டோட்டல் காமிச்சிருப்போம், த சங் டங்கன் த டால்னு சொல்லிட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி அது ஒரு பக்கமாக நல்லபடியாக தான் போய்ட்டுருக்கு. மிஞ்சி போனால் அதுக்கும் வந்து ஒரு 2 இல்லை 3 சீசன்லாம் வரும் டெஃபினெட்லி. இப்போ சீசன் 2லாம் ஆல்ரெடி அவங்க கன்ஃபார்மாக பண்ணிட்டாங்க. ஸோ அதனால மேபி இதுக்கப்புறமா இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா மேபி நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸு திருப்பி அவங்க கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஸ்டோரி முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கிடையாது. எனக்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியில் வந்து நம்ம டெனரிஸ் வந்து சாகலை, அவங்க வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு தாட் தான் எனக்கு இருக்குது. ஜான் ஸ்னோ வேற வந்து அவங்க நார்த் சைடுக்கு அனுப்பிச்சிருவாங்க, வால்க்கு அந்த பக்கம். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம ஆர்யா ஸ்டார்க்லாம் வந்து ஈஸ்டர்ன் சைட்லாம் போய் ஈஸ்ட் கோஸ்ட்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்கு அவங்க ஒரு அட்வென்ச்சராக இறங்கிடுவாங்க. ஸோ அதனால எல்லா கேரக்டர்ஸும் ஒரு இடமா போயிட்டாங்க. பட் அவங்க திருப்பி எப்படி ரீயூனைட் ஆகிறாங்க, நெக்ஸ்ட் என்ன நடந்தது, அதோட ஸ்டோரி எல்லாம் அவங்க நெக்ஸ்ட் சீசன் வைஸ்லேயே கொண்டு வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். பட் அது நடுவில் இன்னும் நிறைய மூவிஸ்லாம் வரணும். ஆக்சுவலி இந்த என்டையர் கேம் ஆஃப் த்ரோன்ஸோட டைம்லைனே பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ரொம்ப கடைசியில் இருக்குது, அதுதான் ஃபைனல் கன்க்ளூஷன். இதுக்கு மேலே
எக்கச்சக்கமான வந்து அவங்க நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டோரியில் டெவலப்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் காமிக்கிறதுக்கே அவங்களுக்கு பல வருஷங்கள் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த சீசன் 9 சரி அண்ட் ஜான் ஸ்னோ வச்சு ஒரு மூவி வருதுன்னுலாம் சொன்னாங்க. பட் அதுக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. பட் இந்த அப்டேட் இப்போதைக்கு அஃபிஷியல், ஏன்னா WB ஸ்டூடியோஸ் தான் இதை கொண்டு வராங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இதுதான் கொஞ்சம் மெயினான ஒரு அப்டேட்டாக வந்து அதனால தான் தனியாக வீடியோவாக போட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். பை த வே ஹென்ரி கேவில் நம்ம இந்த கேரக்டர் நச்சா எப்படி இருக்கும், உங்களோட என்ன தாட் எதோ வந்தாலும் கண்டிப்பாக அதை அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி நியூவான தமிழ் டப்டு மூவிஸ்லேருந்து ஹாலிவுட் அப்டேட்ஸ்லேருந்து அண்ட் நம்ம எப்போ போல் டாப் 10 ஆன மூவி லிஸ்டிங் வைஸ் எல்லாத்தையும் நம்ம சேனலில் போட்டுகிட்டே தான் இருப்போம். அதனால் இன்கேஸ் ஹாலிவுட் சைடில் ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம் தெரியணும்னா நம்ம பேஜில் போய் நீங்கள் டெஃபினட்டாக செக் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.